வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜாதகப்படி யாருக்கு சொந்தத்தில திருமணம் நடக்கும், யாருக்கு அந்நியத்தில திருமணம் நடக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்தில லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது கணவர் அல்லது மனைவி குறிக்கக்கூடிய பாவகம். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகத்தை வச்சும், லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியோட சேர்க்கப்படக்கூடிய கிரகத்தை வச்சும் நம்மளுக்கு வரக்கூடிய வரன் வந்து சொந்தமா அல்லது அந்நியமான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, இந்த 6 கிரகங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகருக்கு வந்து சொந்தத்தில் வரன் அமையும். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தோட இந்த சனி, ராகு, கேது தொடர்பு கொள்ளும்போது அந்நியத்தில் திருமணம் நடக்கும். இது விரிவாக பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்பது கணவர் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய பாவம்னு சொன்னேன். லக்கணத்திற்கு 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம். 4ஆம் இடம் என்பது தாயார் குறிக்கக்கூடிய பாவகம். லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலும் சரி, இந்த லக்கணத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் லக்கணத்திற்கு 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது லக்கணத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதி போய் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு வந்து தந்தை வழி சொந்தத்தில் வரன் அமையும். தந்தை வழி சொந்தம். அடுத்தது லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் சரி, லக்கணத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி போய் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது லக்கணத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் லக்கணத்திற்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு தாயார் வழி சொந்தத்தில் வரன் அமையும். அடுத்தது லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல புதன், குரு சம்மந்தப்படும் போது அந்த ஜாதகருக்கு மாமன் வழி சொந்தத்தில் வரன் அமையும். மாமன் வழி சொந்தம். அது தாய்மாமன் மகன், மகள் போன்ற உறவுகளா தாய்மாமன் மகன், மகள் போன்ற உறவுகளில் வரம். அடுத்தது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகருக்கு அத்தை வழி சொந்தத்தில் வரன் அமையும். அத்தை வழி சொந்தம். அதாவது அத்தை பையன், அத்தை பொண்ணு போன்ற அமைப்புகளில் வரன் அமையும். அதுக்கு அடுத்தது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகருக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் திருமணமாகி அதன் வழியாக வரன் அமையும். அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா, அவங்க அண்ணனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ண இடத்துல அவங்க குழந்தைய ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய வந்து இந்த ஜாதகரோட தம்பிக்கு வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது சகோதர சகோதரிகள் மூலம் வரன் அமையும். அடுத்தது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகருக்கு வந்து சொந்தத்தில் திருமணம் நடக்காது, அந்நியத்தில் தான் திருமணம் நடக்கும். அதாவது லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தோட சூரிய பகவான் தொடர்பு கொள்ளும்போது தந்தை வழி சொந்தத்தில் வரன் அமையும். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் தொடர்பு கொள்ளும்போது தாயார் வழி சொந்தத்தில் வரன் அமையும். லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல புதன் தொடர்பு கொள்ளும்போது மாமன் வழி சொந்தத்தில் வரன் அமையும். லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தோட சுக்கிர பகவான் தொடர்பு கொள்ளும்போது அத்தை வழி சொந்தத்தில் வரன் அமையும். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தோட செவ்வாய் பகவான் தொடர்பு கொள்ளும்போது சகோதர சகோதரிகள் மூலம் வரன் அமையும். லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகருக்கு வந்து சொந்தத்தில் திருமணம் நடக்காது, அந்நியத்தில் தான் திருமணம் நடக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.